தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. திமுகவிற்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் 11 வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். இந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். பொதுவாகவே தை மாதம், அதாவது தமிழ் மாதமான தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்தி தான் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆட்சியில் பங்கு என்பது என்ன என்பதை நாம் அறிய ஒரு மாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணிக்கு பெயர் UDF என்று சொல்வார்கள். கூட்டணி அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நம்பிக்கையான பாதையை காட்டுகிறது. காங்கிரஸ் தலைமையேற்கிறது, ஆனால் அதிகாரம் குவிக்கப்படவில்லை, பகிரப்படுகிறது. நட்பு கூட்டல் பங்கு, இதுவே UDF-இன் அரசியலின் அடித்தளம். UDF-இல் நாங்கள் தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்கிறோம். பரஸ்பர நம்பிக்கையும் ஒரே அரசியல் நோக்கமும் அவர்களின் பலம். முக்கியமானது, தேர்தல் முடிந்ததும் கூட்டணிக்கு பை பை சொல்வதில்லை. தேர்தலில் கூட்டாளிகள், ஆட்சியிலும் பங்கு பெறும் கூட்டாளிகளே. அமைச்சர் பதவிகளும் முக்கிய துறைகளும் பலத்தையும் உடன்பாட்டையும் பொறுப்பையும் அடிப்படையாக கொண்டு பகிரப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல. IUML, கேரள காங்கிரஸ், RSP உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் நிதி, கல்வி, பொதுப்பணித்துறை, தொழில், சமூக நலன், நீர்வளம் போன்ற முக்கிய அமைச்சகங்களை பொறுப்புடன் நிர்வகித்தன. இது பெயருக்கான பங்கீடல்ல. கூட்டணி கட்சிகளின் மையத்துறைகளை நிர்வகித்து முடிவெடுத்து முழு பொறுப்பையும் ஏற்றன. முக்கிய கொள்கை முடிவுகள் UDF ஒருங்கிணைப்பின் மூலம் கேரளாவின் சமூக அரசியல் பல்வகை மைய மதித்து எடுக்கப்பட்டன. தேர்தலுக்கு பின் துரோகம் இல்லை, வாக்குகள் எண்ணப்பட்டதும் கூட்டணியை ஒதுக்கும் அரசியல் இல்லை. இதுதான் UDF மாடலின் வித்தியாசம். UDF மாடல் கூட்டணி தர்மம் செயல்பாட்டில் ஒன்றாக போராடு, ஒன்றாக ஆட்சி செய், ஒன்றாக மக்களுக்கு வழங்கு. இந்த ஜனநாயகமான UDF மாடல் 2026 வெற்றி பெற வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல ஆட்சியாக மாறட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு வாசகத்தை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வருகிறார். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, கூட்டணி ஆட்சி எப்படி செயல்படுகிறது, அந்த மாடல் தான் நமக்கு தேவை என்பது போல பதிவுகளை பதிவிட்டு வந்தார். தற்பொழுது மீண்டும், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பல அரசியல் கட்சிகள் சொல்லி வரக்கூடிய நிலையில் காங்கிரசிலிருந்து அந்த குரலும் எழுந்திருக்கிறது. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சியில் பங்கு எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி கூட அந்த விஜய்க்கு ஆதரவான, ஜனநாயக பலத்திற்கு ஆதரவான ஒரு எக்ஸல பதிவை பதிவிட்டிருந்தார். இப்படி அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பலம் உறுதி. 2026 தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னமும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த எழும் வண்ணம் தான் இவர்களுடைய பதிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையோ முதலமைச்சரும் ராகுல் காந்தி அவர்களும் பேசிக் கொள்வார்கள். அது குறித்து ஆட்சியில் பங்கெல்லாம் தர முடியாது என்று ஒரு அமைச்சர் கூறுகிறார். அது அமைச்சரின் தனிப்பட்ட கருத்து என்று மாநில தலைவர் செல்வப்பிரந்தகை கூறுகிறார். இப்படி தொடர்ந்து இந்த இழுபறியானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும் 18ஆம் தேதி டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், விஜயுடன் கூட்டணி குறித்து பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருக்கு அந்த கூட்டத்தில் இது குறித்தும் பேசப்பட்டு இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் இவையெல்லாம் அந்த கூட்டத்தில் விவாதித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.